வெறும் YouTubeல இருக்க டுட்டோரியல்ஸ மட்டும் பார்த்து, நீங்க விஎஃப்எக்ஸ் கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் எதுக்குடா தான். கூட்டெழுத்து? நான் படிச்சிருக்கேன் கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட YouTubeல இருக்க மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ்ல ஒரு டூல எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் சொல்லி தருவாங்களே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்க கோர் கான்செப்ட்ஸ யாருமே சொல்லி தர மாட்டாங்க. வெறும் ஒரு சாஃப்ட்வேர மட்டும் லேர்ன் பண்ணிட்டு, நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு சொல்றதுல எந்த ஒரு யூசுமே கிடையாது. நான் புது ரவுடியா. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் விஎஃப்எக்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்ச டயத்துல நானும் இந்த தப்ப தான் பண்ணேன். வெறும் சாஃப்ட்வேர்ஸ மட்டும் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு டுட்டோரியல பார்த்துட்டு, ஒரு ஃபுட்டேஜ்ல ஃபாலோ பண்றப்போ அது நல்லா தான் இருந்துச்சு. நானா எப்ப ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேனோ, அப்போ தான் என்கிட்ட கான்செப்ட்ஸ் லேக் ஆகுறது எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ இதுக்காக தான் விஎஃப்எக்ஸோட கோர் கான்செப்ட்ஸ்க்காகவே ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். My God! Okay, it's happening. விஎஃப்எக்ஸ்ங்கிறது ஒரு சிங்கிள் டிபார்ட்மெண்ட் கிடையாது. அதுக்குள்ள நெறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்ஸா கோர் கான்செப்ட்ஸ்லேருந்து கவர் பண்ண போறோம். அப்படி நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் ஒரு பேரியரா இருக்காது. எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும் உங்களால அடாப்ட் ஆக முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட்ஸும் இண்டிவிஜுவல் சீரிஸா இதுல இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிபார்ட்மெண்ட் கம்போசிட்டிங். கம்போசிட்டிங் அப்டின்னா என்னன்னா, மல்டிபிள் எலமெண்ட்ஸ கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஷாட்டா கொண்டு வர்றது தான் கம்போசிட்டிங். அப்படி நீங்க கம்பைன் பண்ற எலமெண்ட்ஸ் ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபுட்டேஜா இருக்கலாம், சிஜி ரெண்டரா இருக்கலாம், 2டியா இருக்கலாம், 3டியா இருக்கலாம், அனிமேஷனா இருக்கலாம், ஆர் இது எல்லாமே சேர்ந்தும் இருக்கலாம். இப்போ ஒரு ஃபுட்டேஜ பண்றீங்கன்னா, கம்போசிட்டிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லாம பண்ண முடியாது. கம்போசிட்டிங்ல டோட்டலா 8 ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. ட்ராக்கிங், லெவல்ஸ், கிரெயின்ஸ், எட்ஜ் டீடைல்ஸ், ஃபோக்கஸ், லென்ஸ் எஃபெக்ட்ஸ், பெர்ஸ்பெக்டிவ், லைட்டிங். இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே, ஒரு ஃபுட்டேஜ எப்படி நீங்க அப்ரோச் பண்றதுன்னு கத்துப்பீங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ நீங்க எந்த கம்போசிட்டிங் சாஃப்ட்வேர்லனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 8 கம்போசிட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ பத்தி இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்கலாம். தென் இண்டிவிஜுவலா அடுத்தடுத்து வர வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ட்ராக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்கள்ட்ட இருக்கிற மெயின் ஃபுட்டேஜில் கேமரா மூவ்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா, நீங்கள் அது கூட ஆட் பண்ணுற எலமெண்ட்ஸுக்கும் அந்த சேம் மோஷன் இருக்கணும். சப்போஸ் நம்ம பண்ணுற ட்ராக் ஒழுங்கா இல்லைனா, அதை நம்ம என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. ட்ராக்கிங்கில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதை லேட்டராக இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து லெவல்ஸ். கலர் கரெக்ஷன், கலர் பேலன்சிங், கலர் மேட்சிங். இதோட இன்னொரு நேம் தான் லெவல்ஸ். மெயின் ஃபுட்டேஜில் இருக்க கலர் டோன்ஸ், பிளாக்ஸ், ஒயிட்ஸ், சேச்சுரேஷன், ஷேடோஸ் இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் அது கூட ஆட் பண்ணுற எலமெண்ட்ஸ்லையும் மேட்ச் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ணுற எலமெண்ட் சீனில் சுத்தமாகவே ஃபிட் ஆகாமல் ரொம்பவே ஐசோலேட்டடாக தெரியும். நெக்ஸ்ட் கிரெயின்ஸ். கிரெயின்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா ஃபுட்டேஜஸ்லையுமே இருக்கும். ஃபிலிம் கேமராஸ்லையும் இருக்கும், டிஜிட்டல் கேமராஸ்லையும் இருக்கும். டிஜிட்டல் கேமராஸில் இருக்கிறத நாய்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபிலிம் கேமராஸில் இருக்கிறத கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக இது ரெண்டும் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு தான். எல்லா கேமராஸ்லையுமே கிரெயின் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது நீங்கள் சேம் மாடல், சேம் லொக்கேஷனில் வச்சு எடுத்திருந்தாலுமே அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறோன்னா, நீங்கள் ஒரு ஃபுட்டேஜை பண்ணுறீங்கன்னா, அதில் நீங்கள் ஆட் பண்ணுற எலமெண்ட்ஸில் இருக்க கிரெயினும், மெயின் ஃபுட்டேஜில் இருக்க கிரெயின் கூட மேட்ச் ஆகணும். இதை கேட்குறப்போ ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனால் இதை நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரீன் லைக் மொபைல் ஆர் ஒரு டேப்ல பார்க்குறீங்கன்னா, அது பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பண்ண போகிற ஒர்க் ஒரு ஃபிலிமில் வந்துச்சுன்னா, தியேட்டரில் அது கண்டிப்பாக நோட்டீஸபுளாக இருக்கும். அடுத்து எட்ஜ் டீடைல்ஸ். ஒரு கம்பாசிட்டர் ஆகணும்னா, ஒரு ஃபுட்டேஜோட எட்ஜ் டீடைல்ஸை மெயின்டெயின் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க கீயிங்கோ, ரோட்டோஸ்கோப்பிங்கோ பண்ணி ஒரு பிளேட்ல இருக்கிற எட்ஜஸ எடுக்கிறது மட்டும் எட்ஜ் டீடைல்ஸ் கிடையாது. இப்போ உங்க சப்ஜெக்ட் இருக்கிற பேக்கிரவுண்ட் ரொம்பவே டீஃபோக்கஸா இருந்தா, அந்த சப்ஜெக்ட்டோட எட்ஜஸும் சாஃப்ட் அண்ட் பிளர்ரியா இருக்கணும். அதே மாரி ரொம்பவே ஷார்ப்பா இருந்தா, சப்ஜெக்ட்டோட எட்ஜும் அதுக்கேத்த மாரி ஷார்ப்பா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எட்ஜஸோட கலர பேக்கிரவுண்டுக்கு ஏத்த மாரி மேட்ச் பண்ணணும். அடுத்து ஃபோக்கஸ். மெயின் ஃபுட்டேஜ்ல எதெல்லாம் ஃபோக்கஸ்ல இருக்கோ, அதெல்லாம் நீங்க பண்ற காம்ப்லயும் ஃபோக்கஸ்ல இருக்கணும். அதே மாரி எதெல்லாம் ஃபுட்டேஜ்ல டீஃபோகஸ்டா இருக்கோ, உங்களோட காம்ப்லயும் அதெல்லாம் டீஃபோகஸ்டா இருக்கணும். இப்போ ஒரு ஃபுட்டேஜ ஃபுல்லா டீஃபோகஸ்ல எடுக்கிறீங்கன்னா, அதுல வெறும் டீஃபோகஸ் மட்டும் இருக்காது. கூடவே பொக்கேஸும் வரும். ஸோ, இதையும் நீங்க உங்க காம்ப்ல ரீகிரியேட் பண்ணணும். அடுத்து லென்ஸ் எஃபெக்ட்ஸ். லென்ஸ் எஃபெக்ட்ஸும் ஃபோக்கஸும் கொஞ்சம் ஒரே மாரி இருந்தாலும் அது 2மே டிஃப்ரெண்ட். ஒரு ஃபுட்டேஜ்ல இருக்க பேக்கிரவுண்ட் எவ்வளோ ஷார்ப்பாவோ, இல்ல டீஃபோகஸ்டாவோ இருக்கணுங்கிறது ஃபோக்கஸ். ஆனா லென்ஸ் எஃபெக்ட்ஸ்ங்கிறது கேமரால கிரியேட் ஆகுற ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். லைக் வினியேட், லென்ஸ் டிஸ்டார்ஷன், குரோமேட்டிக் ஆபரேஷன்ஸ், க்ளோ இந்த மாரி நெறையா இருக்கு. ஸோ இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் நீங்க காம்ப்ல ரீகிரியேட் பண்ணா தான் அது பார்க்க ரியலிஸ்டிக்கா இருக்கும். அடுத்து பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல கொஞ்சம் கஷ்டமானதுனா பெர்ஸ்பெக்டிவ் தான். இது நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் ஃபெமிலியர் ஆகும். இத சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, இப்ப நீங்க ஸ்ட்ரீட்ல லோ ஆங்கிள்ல எடுத்த ஃபுட்டேஜ்ல எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் ஆட் பண்ணணும். ஆனா உங்ககிட்ட இருக்க எல்லா எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜஸுமே டாப் ஆங்கிள்ல இருந்து எடுத்தது. ஸோ இந்த 2யும் பண்ணவே முடியாது. ஃபீல்ட் ஆஃப் வியூ, லென்ஸ் கம்ப்ரஷன்ஸ் ஸோ இந்த மாரி சில இது இருக்கு. இது எல்லாத்தையுமே டீட்டெயில் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன்.
அடுத்து லைட்டிங். மெயின் ஃபுட்டேஜோட லைட்டிங்கும், நீங்க இதில ஆட் பண்ற எலமெண்ட்ஸோட லைட்டிங்கும் ஒரே மாரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா, நீங்க அத மேட்ச் பண்ணணும். அப்பனா தான் அது காம்ப்ல ரியலிஸ்டிக்கா இருக்கும். சாஃப்ட்டா ஒரு ஓவர் கேஸ்ட் மாரி லைட்டிங் இருக்கிற என்வைரன்மென்ட்ல எடுத்த ஃபுட்டேஜ, நீங்க ஹார்ஷ் பேக்கிரவுண்ட் இருக்கிற ஃபுட்டேஜ் கூட காம்ப் பண்ண முடியாது. அப்படி நீங்க காம்ப் பண்றப்ப லைட்டிங் ரொம்பவே வித்தியாசமா தெரியும். இந்த 8 ஃபண்டமெண்டல்ஸ உங்க காம்ப்ல அப்ளை பண்ணீங்கனாலே, உங்க காம்ப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த 8 ஃபண்டமெண்டல்ஸ தாண்டி சில விஷயமும் இருக்கு. ஆனா, அது எல்லாத்துக்குமே பேஸ் இந்த 8 தான். அதே மாரி நீங்க ஒர்க் பண்ற எல்லா ஃபுட்டேஜஸ்லயுமே இந்த 8மே தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஷாட்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சில இதில எல்லாமே தேவைப்படும். சில இதில 7 தேவைப்படும், 6 தேவைப்படும். இது ஒரு ஷாட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ, அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்கமிங் வரப்போற வீடியோஸோட இன்ட்ரோ தான் இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஃபண்டமெண்டல் சீரிஸ்ல இந்த எல்லா டாபிக்ஸுமே அடுத்தடுத்து கவர் பண்ண போறோம். நீங்க விஎஃப்எக்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லேர்ன் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ்.